சோர்ந்து போகாதீங்க. உங்க கையில கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க ஜெபம் சிறியதா இருக்கலாம், உங்க காணிக்கை சிறியதா இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற பிரயாசம் சிறியதா இருக்கலாம், உங்களுடைய முயற்சிகள் சிறியதா இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல முடியும், சிறிய காரியம் பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 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 காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பெரிய கோலியாத் வந்து நிற்கிறான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றான், நீங்க உங்கள ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், நானும் அவனும் சண்டை போடுகிறோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் அடிமை, ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் வந்து கொக்கரிக்கிறான். கொக்கரிக்கிற பெரிய கோலியாத்தை பார்த்து சவுல் அரசன், அவன் இஸ்ரவேலிலே உயரமானவன், கவனிங்களேன், இஸ்ரவேலிலே உயரமானவன், சாத்ராக் மாதிரி ஹைட்டா பெரிய ஆள், அவனே பார்த்து பயந்து நடுங்கி போய் பாளையத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டான். 40 நாள் வெளியே வரவில்லை. ஆனால் பெரிய கோலியாத்தை அடிக்க தாவீதின் இடத்துல சிறிய கற்கள் போதுமானதா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறிய கல்லுக்கு பின்னாடி தாவீதின் இடத்துல பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? அந்த வசனத்தை வாசிச்சா தெரியும். 17:47 தாவீது இப்படி சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கவனிங்க, சின்ன கல்லுதான், ஆனா தாவீதிட்ட இருந்த விசுவாசம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. யுத்தம் யாருடையது? நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை ஆண்டவருடையது, உங்க குடும்பம் கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பம் கர்த்தருடையது, உங்க ஊழியம் கர்த்தருடையது, நீங்க உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அது ஆண்டவருடையது. யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்துடைய சத்தம் பெருசா இருந்துச்சு, அவனுடைய கர்ச்சிப்பு பெருசா இருந்தது. ஆனால் தாவீதின் இடத்துல ஒரு முக்கியமான உண்மை இருந்தது. சிறிய கற்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை காட்டிலும் எனக்குள்ளே ஒரு சிறிய விசுவாசம் இருக்கிறது, அதை விட பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஜனங்க எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள், கர்த்தர் எதனால ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டினாலும் பட்டயத்தினாலும். பாருங்க, யுத்தம் வந்தா ஈட்டி எடுத்துட்டு போகணும், பட்டயத்தை எடுத்துட்டு போகணும். ஆனா தாவீது சொல்றான், நான் மட்டும் கிடையாது, இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே கவனியுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க கையில இருக்கிற ரிசோர்ஸை வச்சு உங்களுடைய ஜெயம் தீர்மானிக்கப்படுவது இல்லை. நீங்க நினைச்சுக்கலாம், தம்பி கையை வைக்காதப்பா, கேட்ட டக்குன்னு திறந்துருவாங்க, சரியா? உங்க ரிசோர்ஸை வச்சு உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போவது இல்லை, கர்த்தரை வைத்து தான் ஜெயம் கிடைக்கிறது. வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 5000 புருஷர்